guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பாத்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். டைட்டில்ல பார்த்த மாதிரி இன்னைக்கு ரேண்டமான சில விஷயங்கள், என்னுடைய ஒரு அத்தியாவசியமான விஷயங்கள்லாம் என்ன, அப்புறம் நான் புதுசா செய்யற விஷயங்களுக்கு தேவையான சில சப்ளைஸ்லாம் என்ன, அதுக்கப்புறம் இப்ப வரக்கூடிய ஒரு வெட்டிங் சீசனுக்கு நான் எப்படி ரெடி ஆயிட்டு இருக்கேன், அதுக்கான சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நான் ரேண்டமா பொறுக்கி இருந்தேன். அதெல்லாம் நான் என்ன அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்துட்டு வெட்டிங்க்கு எப்படி ரெடி ஆயிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கு ஒரு தனி வீடியோ நான் போட்டேன். என் வெட்டிங் இல்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங்க்கு நான் எப்படி ரெடி ஆயிட்டு இருக்கேன்னு ஒரு தனி வீடியோ போட்டேன் வாங்குறேன்ட்டு. அதுல நான் விட்ட 1-2 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இதுல இருக்கு. ஒண்ணுதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதையும் நான் உங்களுக்கு என்ன அப்படின்றது ஷேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்க அது பாக்கலன்னா அதையும் தாராளமா போய் செக் பண்ணிட்டு வாங்க. சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபால்ஸ் லேஷஸ் கிட் அப்படின்னு நான் சொல்லலாம். இது ஆக்சுவலா நான் ட்ரை பண்ணலான்னு தான் வாங்கினேன். எனக்கு அமேசான்ல நிறைய ஃபால்ஸ் லேஷஸ் வந்துட்டு பிடிக்கும். ஒரு 70% ஒர்க் ஆயிடும். ரொம்ப கம்மியா தான் ஒரு மாதிரி மொக்கையாகும், சொதப்பும். அதுல எனக்கு இது வந்துட்டு ஒரு ஏஐ ப்ராடக்ட். நல்ல கிளாம் லுக்கிங் ஃபால்ஸ் லேஷஸ் மேல இருக்கு. ஆக்சுவலா நான் வந்துட்டு எல்லாமே ஒரே ஸ்டைல்னு நினைச்சேன். பட் வந்த அப்புறம் தான் கவனிச்சு எல்லாம் வேறன்ட்டு. எனக்கு கொஞ்சம் கிளாம் லுக்கிங் ஃபால்ஸிஸ் தேவைப்பட்டுச்சுன்னு தான் நான் எடுத்தேன். பட் லக்கி மீ எனக்கு கொஞ்சம் நேச்சுரல் லுக்கிங் ஃபால்சஸ் மாதிரியும் இருக்கு, லைக் மீடியம் கிளாம் லுக்கிங் மாதிரியும் இருக்கு, எக்ஸ்ட்ரா கிளாம் பேம் மாதிரியான ஒரு லேஷ் ஸ்டைலுமே இருக்கு. அகைன் நான் வெட்டிங் அட்டன் பண்ண போறேன். பட் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி இது எப்படி நான் ட்ரை பண்ணிடுவேன். இது ட்ரை பண்ணி எனக்கு பிடிச்சது அப்படின்னா இதே நான் பிரைட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். பாக்குறதுக்கு செமையா இருக்கு. ஸோ அதனால அடுத்தது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஆமா, அத்தியாவசியமான ஒரு விஷயம்னு தான் சொல்லுவேன். அது காட்டன் பேட்ஸ். எனக்கு இது கண்டிப்பா என்னுடைய கிட்லயா இருக்கட்டும், என்னுடைய வேனிட்டிலயா இருக்கட்டும் இருந்தே ஆகணும். ரெகுலரா யூஸ் பண்றனோ இல்லையோ எப்பயுமே இருக்கணும். ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு உடனடியா தேவைப்படும். முக்கியமா நான் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் என்னுடைய ஐ மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு, நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்றதுக்கு, அதுக்கு தான் மெயினா எனக்கு இந்த நெயில் காட்டன் பேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி யூஸ் ஆகும். அப்புறம் வேற ஏதாவது எமர்ஜென்சி பர்பஸ்க்கு ஏதாவது துடைக்கணும், ஏதாவது வழிக்கணும் அப்படின்னா காட்டன் பேட்ஸ். ஸோ காட்டன் பேட்ஸ் எப்பயுமே இருக்கணும்ன்றதுக்காக இது. அடுத்தது லாஸ்ட் வீடியோ நான் காமிச்சது இன்னும் வரல அப்படின்னு சொன்னது, அது நான் காமிச்சிக்கிறேன். அது இந்த சில்வர் டோன்டு செப்பல் ஹீல்ஸ், ஆக்சுவலி வெட்ஜஸ். இது நான் காமிச்சிருந்தேன். என்னுடைய ஒரு லேங்கா சில்வர் டோன், சில்வர் ஜெரி ஒர்க்லாம் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி ஒரு வெட்ஜ் எடுக்கணும் அப்படின்னு நான் எடுத்தேன். இது சத்தியமா இந்த கலருக்காக தான் எடுத்தேன். எனக்கு என்னமோ இது பார்க்க, அதுவும் என் கால்ல போட்டா ஒரு மாதிரி பக்கப்பளீர் அப்படின்ட்டு இருக்கு. லைக் இதே கலர் தான் என் காலும் இருக்கும், இதை விட கொஞ்சம் டார்க்காவே இருக்கும். நினைச்சு பாருங்களேன் இப்படி இருந்துச்சுன்னா. தெரியல, ஆனா எனக்கு ஓகே, எல்லாத்தோடையும் மேட்ச் பண்ணும்போது இதுதான் காம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்ட்டு நான் இதை பிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ யா, அடுத்தது ஒரு நெயில் க்ளூ. இது எப்பயும் என்கிட்ட இருந்தே ஆகணும். இது ஆக்சுவலி ஒரு பேக்கப் நெயில் க்ளூ தான். ஆல்ரெடி என்கிட்ட ஒன்னு இருக்கு. அது முக்காவாசி இருக்கு இன்னும். ஆனாலும் இது எனக்கு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அது நான் ஈஸியா தொலைச்சிருவேன். நான் ஃபேக் நெயில் ஒட்டுவேன். இது என்னுடைய ரீசெண்டான ஒரு நெயில் ஆர்ட். நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ வேணா காமிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அளவுக்கு பயங்கரமாலாம் இருக்காது. நானே இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் கச்சா முச்சான்னு தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் அவ்வளவா பிடிக்கல. என்னமோ நான் பண்ணணும்னு நினைச்சு என்னமோ பண்ணிட்டேன். எப்படியும் இன்னும் ஒரு 4 நாள்ல நான் மாத்துவேன். நியூட்ரல் அண்ட் கோல்ட் கலர்ஸ்லாம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஃபார் டைம் பீயிங் எனக்கு பண்ணணுமா இருந்தது. ஸோ நெயில் ஒர்க் நான் நிறைய பண்ணுவேன்றதுனால நெயில் க்ளூ எனக்கு அவசியம். மிஸ் கிளரோட இந்த நெயில் க்ளூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இன்டாக்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதனால நான் இதே பிக் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது டாஸ்லர்ல இருந்து நான் ஒரு கிட் பிக் பண்ணிருந்தேன். இது டாஸ்லர் எட்டர்னாவோட மேட் லிப்ஸ்டிக் பிளஸ் ஐ காஜல், அதனுடைய ஒரு காம்போ. ஸோ நான் இதனுடைய கலர் பயங்கரமா இருக்கு. ஆனா வந்ததுமே கீழே போட்டது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஓகே, இதனுடைய ஷேட் நல்ல ஒரு பிரிட்டி பாபி பிங்க் மாதிரி இருக்கும். ஹாட் பிங்க் ஷேட். லைட்டா ஸ்வாட்ச் பண்ணுவோம். இது ஒரு மேட் லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கா அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். பேக்கேஜிங்லாம் நல்லா இருக்கு. அப்புறம் காஜல் பென்சில் இந்த மாதிரி ஒரு திக்காவும் குண்டாவும் இருக்கு. ஆக்சுவலா இந்த டாஸ்லர்ல ஏகப்பட்ட காம்போஸ் இருந்தது. ஐலைனர், மஸ்காரா, ஐலைனர், காஜல், மஸ்காரா, காஜல், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. நான் லிப்ஸ்டிக் அண்ட் காஜல் ஒன்னு எடுத்துட்டேன். இன்னொரு காம்போ கூட எடுத்திருந்தேன். அது மஸ்காரா அண்ட் ஐப்ரோ பென்சில், ஐலைனர் பென்சில். இது ஐப்ரோ பென்சில் இல்ல, பட் நீங்க ப்ராபப்ளி இது மல்டி டாஸ்க் பண்ணிக்கலாம். லைக் ஐப்ரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஐலைனரா யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் இந்த ஒரு காம்போ பிக் பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட இப்போ டாஸ்லர்ல இந்த காம்போலே பாத்தீங்கன்னா மஸ்காரா இருக்கு, ஐப்ரோ பென்சில் இருக்கு, அதே ஐலைனரா யூஸ் பண்ணிக்கலாம், அதே காஜலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம தனியா ஒரு காஜல் இருக்கு அண்ட் லிப்ஸ்டிக்கும் இருக்கு. பேசிக்கலி ஒரு ஒன் பிராண்ட் டியூட்டோரியல் மாதிரி பண்ணலாம். நான் ப்ராடக்ட்ஸ் பிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டாஸ்லரோட ஃபவுண்டேஷன்ல மட்டும் ஒரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, ரெண்டா தான்
விழுது. 100 rupees தான், எனக்கு அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனா அது வந்தாலும் எனக்கு ஃபவுண்டேஷன்லாம் எப்படி கிவ் அவேல கொடுக்கறதுன்னா வந்து ஐடியா கிடையாது. ஸோ வேஸ்ட் தான் ஆகும். அதுக்காக தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்காவது நேர்ல பார்த்தேன்னா போய் வாங்கிடலாம். நிறைய ஷேட்ஸ் இருக்கு, நான் ட்ரை பண்றேன். வேற ஏதாவது சோர்ஸும் பாக்குறேன், லைக் பிளிப்கார்ட் அந்த மாதிரி ஏதாவது நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். கிடைச்சதுன்னா ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஷேட் ஃபவுண்டேஷன் மட்டும் எடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு 1 பிராண்ட் டாஸ்லர் மேக்கப் டியூட்டோரியல் வந்து பண்றேன். ஃபேக் நெயில்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நல்ல க்ளூ மட்டும் எப்படி நாங்க ஓட்டுறது, ஸோ அதனால ஒரு பேக்கப் நெயில் கிட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா என்னுடைய நெயில் கிட்ல வந்துட்டு என்ன ஒரு பிரச்சனை ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஏகப்பட்டது வந்து யூஸே ஆகாது. லைக் மேல இருக்க இந்த 3 இது வந்து யூஸே ஆகாது. ஏன்னா ரொம்ப பெருசு. எண்டு இப்படி பார்த்தாலே தெரியும், எல்லாமே வந்து குட்டி குட்டியா தான் இருக்கும். மீடியம்னு கூட சொல்ல மாட்டேன், என்னுடைய கட்டவரல் மட்டும்தான் மீடியம் சைஸ் இருக்கும். இது எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். ஸோ இந்த 4 பாக்ஸ்ல இருக்க சைசஸ் மட்டும்தான் எனக்கு எப்பயுமே வந்து செட் ஆகும். மீதி எல்லாம் ஆல்மோஸ்ட் வேஸ்ட் ஆயிடும். அதனால சீக்கிரம் காலி ஆயிடும். ஸோ நான் பேக்கப் வந்து இதுக்கும் வச்சுக்கணும். நான் இந்த வாட்டி வந்து இந்த மிஸ்கிளரோடது இல்ல, இது ஏற்கனவே நான் வச்சிருந்தது தான். ஸோ மிஸ்கிளரோட இன்னொரு நெயில் கிட் நான் வந்துட்டு என்னுடைய பேக்கப் கிட்டா நான் வந்துட்டு பிக் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நான் ஃபால்ஸ் லேஷஸ் வாங்கினேனே, ஒட்டுறதுக்கு க்ளூ வேணும்ல. ஸோ அதனால என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்டான இந்த மிஸ்கிளரோட டார்க் டோன் ஐலாஷ் க்ளூ வந்து நான் எடுத்துக்கிட்டேன். டார்க் டோன் ஐலாஷஸே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேக்ல இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனா மிஸ்கிளர் வந்து நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது அதே தான் யூஸ் பண்ணேன். லைக் உங்களுக்கு வந்து வேலை ஈஸியா முடியும். சம்டைம்ஸ் ஒயிட் க்ளூல எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அது காயறதுக்கு டைம் எடுக்கும். அந்த ப்ளூ டிண்ட் தெரிஞ்சுட்டே இருக்கும் நீங்க ஒட்டின அப்புறமும். பிளாக்ல அந்த ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. நீங்க ஐலைனர் போடாம வச்சீங்கன்னா கூட அது டார்க்கா தான் தெரியும். ஸோ அதனால ஐ ப்ரிஃபர் பிளாக் ஓவர் ஒயிட். அடுத்தது ப்ளூ ஹெவன்ல இருந்து ஒரு கன்சீலர் நான் பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபிளாலெஸ் லிக்விட் கன்சீலர், ஃபுல் கவரேஜ், சூப்பர் பிளெண்டபிள், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் லைட் வெயிட் கன்சீலர்னு சொல்லியிருந்தது. அண்ட் ஏகப்பட்ட ஷேட்ஸ் இருந்தது. ஷேட்ஸ் நிறைய இருந்தா மட்டும்தான் நான் வந்து பிக் பண்ணுவேன். அதுவும் முக்கியமா இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்ல. ஏன்னா ஏமாந்துருக்கேன். அதனாலதான் 2 பிக் பண்ணியிருந்தேன். சாரி, டாஃபி ஒன்னு, அதுக்கப்புறம் இன்னொன்னு கேரமல். வெப்சைட்ல வந்து செம்ம டார்க்கா இருந்து, பட் டியூப்ல பார்த்ததுமே நெஞ்சு அப்படி டொமால் அப்படின்னு வெடிச்சிருச்சு. ஏன்னா ரெண்டுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டார்க்கா இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டாஃபி காமிக்கிறேன். பட் இது என்னுடைய ஸ்கின் டோனுக்கு வந்துட்டு ஒரு ஹைலைட்டிங் ஷேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு இது யூஸ் ஆகும். மீதிப்படி ஷேட் வந்து வெப்சைட்ல பார்த்த ஷேட் இல்லைன்றதுனால எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. கேரமல் இது. ஸோ இதான் ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கூட இல்லை பாருங்களேன். எப்படி பார்த்தா அட கடவுளே. கேரமல் கொஞ்சம் வார்ம் டோன்ல இருக்கு அண்ட் டாஃபி வந்து கொஞ்சம் கூல் டவுன், கொஞ்சோண்டு கூல் டவுன், ரொம்ப மைன்யூட்டா தான் தெரியுது அந்த டிஃபரன்ஸ் கூட. இதுதான் ஒரு பிரச்சனை. ஓகேவா, அஃபோர்டபுள் மேக்கப்ல இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. டஸ்கி ஸ்கின் டோனுக்கு வந்து ஒண்ணுமே இருக்காது. லைக் குவெஸ்டன் மார்க், பெரிய குவெஸ்டன் மார்க். இப்ப பரவாயில்ல, சில பிராண்ட்ஸ்ல எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அதுல முக்கியமா நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும், டாஸ்லர் வந்து ஒரு நல்ல வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டஸ்கி ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான டார்க் ஷேட்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ப்ளூ ஹெவன் ப்ளீஸ், நாங்களும் இருக்கோம், எங்களுக்கும் சில அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தா நல்லா தான் இருக்கும். அஃபோர்டபுளான ரேஞ்சில் நல்லா நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போது ஏன் ஷேட்ஸ் இப்படி பண்ணுறீங்க? ஸோ ப்ளீஸ். நெயில்ஸ்க்கே வந்துட்டு நான் இன்னும் ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு டெபல் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து டாப் கோட் அண்ட் பேஸ் கோட் அப்படின்ட்டு, ஜஸ்ட் சும்மா அந்த ஒரு கிளாஸ் கோட்காக இது. அண்ட் இன்னொன்று என்னன்னா, நீங்கள் வந்து ஜெல் பாலிஷ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, உங்கள் நெயில் பாலிஷ் நெயில் ஆர்ட்லாம் பண்ணிட்டு அது எப்படி ரொம்ப நேரம் இருக்க வைக்கிறதுனா அதெல்லாம் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு ஜெல் டாப் கோட் கொடுத்துக்கோங்க. ஸோ அதனால நான் வந்துட்டு இந்த பிராண்ட்ல ஜெல் கோட் வந்துட்டு நான் இப்போ பிக் பண்ணியிருக்கேன். இது ஜெல்லு தானே தெரியலையே. டாப் கோட் அண்ட் பேஸ் கோட் ரெண்டுமே வந்து ஒரே ப்ராடக்ட் செய்ய போகுது அப்படின்னா அது ரெண்டோட வேலையுமே வந்து ப்ராப்பரா செய்யாது அப்படின்ட்டு. ஏன்னா டாப் கோட்ன்றது டாப் கோட்கான வேலை செய்யணும், பேஸ் கோட்ன்றது பேஸ் கோட்கான. எனக்கு தெரியல, எனக்கு இவ்வளோ டெக்னிக்கலா தெரியாது. நானே சும்மா யூடியூப் டுட்டோரியல்ஸ் பார்த்து தான் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் செய்யறது. ஸோ நெயில் ப்ரொஃபஷனல்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா காரி துப்பிடாதீங்க. I'm just trying to do my best. சும்மா டைம் பாஸ். எனக்கு வந்து கொஞ்சம் தெரப்பியூட்டிக்கா இருக்கு இப்போ. வேலை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணும்போது எதையாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இந்த நெயில் ஆர்ட் வேலைலாம் பண்ணிக்கிட்டு நோண்டிட்டு இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால நெயில் பத்தி பேசிட்டு இருந்தனால நெயில் பத்தி இன்னொன்னு நான் காமிச்சிடுறேன். இது வந்து என்னன்னா ஒரு பஃபர் தானே இது பேரு, கிரிட்னு நினைக்கிறேன். கிரிட் தெரியல. ஓகே, எனிவேஸ் இது எதுக்குன்னா இந்த ஜெல் பாலிஷ் எல்லாம் நோண்டுறதுக்கு, ஷேப் பண்றதுக்கு, சைட்ஸ் எல்லாம் வந்து இது பண்றதுக்கு. இது வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். நான் ஒரு கிட் மாதிரி ஒன்று வாங்கினேன். அதுல ஷைனர், பஃபர், எட்ஜ் ட்ரிம்மர், அப்புறம் இந்த மாதிரி கிரிட் இப்படிலாம் நிறைய இருந்தது. அதுல வந்துட்டு இந்த 100/180 அப்படின்றது வந்து கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சது எனக்கு. அதனால நான் அது மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பேக் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். இது எனக்கு கண்டிப்பா வந்து உபயோகமா இருக்க போகுது. ஸோ அடுத்தது இப்போ இந்த வெட்டிங் டைம் வருதுல்ல, ஸோ அது கொஞ்சம் கோல்டு கிளிட்டர் நெயில் ஆர்ட்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஒரு கோல்டு கிளிட்டர் கலர் வந்து நான் பிக் பண்ணிருக்கேன் கலர் பார்ல இருந்து. ஆக்சுவலா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல வந்து நிறைய
ரோஸ் கோல்ட் ஃப்ரெக்கிள்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ இது வச்சு நான் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் டிப்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கேன். நான் பண்ணேன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய அந்த கோல்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து செம்ம கார்ஜியஸா இருக்கு, ரிச்சா இருக்கு. ஐ ரியலி ஹோப் இது வந்து செம்மையா இருக்கும் பார்க்க அப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம். இது ஒன்று பிக் பண்ணினேன் கலபார்ல இருந்து. அடுத்தது இந்த பிராண்ட்ல இருந்து ஐ ஷேடோஸ் என்ன நிறைய பேர் வந்து ட்ரை பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நானே நிறைய வாட்டி இதை கார்ட்ல போட்டு வெளியில எடுத்து விளாண்டுட்டு இருந்தது. அது என்ன பிராண்டுன்னா SFR அப்படின்ற ஒரு பிராண்ட். இதுல இருந்து 2 ப்ராடக்ட் நான் வந்து பிக் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து ஒரு ஐ ஷேடோ பேலட், இன்னொன்னு வந்து ஒரு ஹைலைட்டா. ஃபர்ஸ்ட் ஐ ஷேடோ பேலட். சீரியஸ்லி கைஸ், இது வந்து எவ்வளவு தெரியுமா, 200 to 300 அந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கு. பட் எவ்வளவு வெரைட்டி தெரியுமா வச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ், டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ், கலர் தீம்ஸ். இதுல வந்து எனக்கு ப்ரௌன் எனக்கு யூஸ்வலா பிடிக்கும், ப்ரௌன் அண்ட் கோல்ட். ஸோ அதனால நான் இதை பிக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே எடுத்து போட்டு பாத்துடலானே தோணுது. வெயிட் பண்ணுங்க, லைட்டா போட்டு பாக்குறேன். வாவ் வாவ், நல்ல வார்ம் டோன் கலர்ஸ் எல்லாம் வந்து இதுல இருக்கு. வாவ், பயங்கரமான வாசனை வருது. அதே மாதிரி இந்த ஹைலைட்டருக்கும் சீரியஸ்லி எனக்கு பார்க்கும்போதே வாவ் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இந்த டோன் ஆஃப் கோல்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த டோன் ஆஃப் கோல்டு வந்துட்டு நான் வச்சிடல. இது வந்து ஒரு பிரான்சி கோல்டு. கண்டிப்பா டஸ்கி ஸ்கின்னுக்கு வந்துட்டு செம்மையா இருக்க போகுது. லெட் மீ see. ஹலோ, நினைக்கிறீங்களா? எனக்கே ஒண்ணுமே தெரியல. தெரியுது, ரொம்ப சட்டலா இருக்கு. டெஃபினட்டா ரொம்ப பளிச்சு அடிக்காம இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, ஆமாங்க கைஸ், ரொம்ப பளிச்சுன்னு அடிக்க மாட்டேங்குது. பட் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு கார்ஜியஸான ஒரு கோல்டு. நான் ப்ராபப்ளி வேற எந்த ஹைலைட்டரும் போடாம போட்டேன்னா நல்லாவே தெரியும். ஸோ அதனால நான் இதை கம்ப்ளைண்ட் பண்ண போறதுல. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட்டும் நல்லா தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் 2 ப்ராடக்ட்ஸ்க்கு வந்தாச்சு. இது வந்து ஒரு ஃபால்ஸ் லாஷ் பேர் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. ஸ்டைல் வந்து மல்லாய். ஆமா, மல்லாய் அப்படின்ட்டு ஒரு ஸ்டைல். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. ஸ்விஸ் பியூட்டியோட ஃபால்ஸ் லேஷஸ் செம்ம கிராண்ட் அண்ட் செம்ம கிளாமா இருக்கிற மாதிரியான லேஷஸ் தான் நிறைய இருக்கு, நிறைய வேரியன்ஸ். அட்லீஸ்ட் என்னுடைய கண்ணுக்கு இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கு. நான் சொன்னல வரக்கூடிய வெட்டிங் டைம்க்கு எதுக்காவது நான் வந்து போட்டுப்பேன். ஸோ அதனால நான் இதை வந்து பிக் பண்ணிருக்கேன். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது செம்ம அஃபோர்டபுள். லைக் 94 rupees அந்த மாதிரி தான் இந்த பேர். இது நீங்க யூஸ் பண்ணலாம், க்ரூவல்டி ஃப்ரீ. கண்டிப்பா ஸ்விஸ் பியூட்டியோட ஃபால்ஸ் லேஷஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணியே பார்க்கலாம். அடுத்ததும் ஒரு ஃபால்ஸ் லேஷஸ் கிட் தான். ஐ நோ எனக்கு வந்து ஃபால்ஸ் லேஷஸ் மேல ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு. நான் நிறைய போடாத மாதிரி இருக்கும். பட் ஐ ரியலி லவ் ஃபால்ஸ் லேஷஸ். எப்பயுமே என்கிட்ட வந்து பேக்கப் இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அதுல வந்துட்டு இந்த கலாலிஸ் அப்படின்றதும் என்னுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு பிராண்ட் தான். நிறைய வச்சிருக்கேன் இதுலயே. ஸோ இதுவுமே நல்லா இருக்கும். இந்த விஸ்ப்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்ட அப்புறம் ரொம்ப நேச்சுரலா இருக்கும். இது ரெண்டுலாம் வந்துட்டு செம்ம நேச்சுரலா இருக்கும். இதுவும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் இப்போ வச்சிருக்கிறது மாதிரி இருக்கும். கண்ணு கீழே போட்டாதான் வந்துட்டு போட்டிருக்கிறது தெரியும், மேல பார்த்தாலும் அவ்வளவா தெரியாது. ஸோ எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது கூடவே வந்துட்டு இந்த மாதிரி க்ளூவும் சேர்த்து கொடுத்துருவாங்க. ஸோ போனஸ். அண்ட் இந்த க்ளூவும் நல்லா இருக்கும். அதனால எனக்கு பிடிக்கும் இவங்களது. குவைட் அஃபோர்டபுள் இந்த ரேட்க்கு. அண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் லேஷஸோட வந்துட்டு டிஃப்ரெண்ட் பேக்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா இந்த கலாய்லஸ் அப்படின்ற பிராண்டோட லேஷஸ் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். பேசிக்கலி நான் வந்து ரீஸ்டாக் பண்ணிருக்கேன் நிறைய விஷயங்கள். லைக் காலியாகிற விஷயங்கள், தேவைப்படுற விஷயங்கள் இந்த வெட்டிங் டைமுக்கு அப்படின்றதுலாம் வந்துட்டு நான் ரீஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதுல ஏதாவது நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லைக் ஐலாஷஸ்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் கீழே உங்களுக்கு எல்லாத்துக்கான லிங்க்ஸும் கொடுத்துட்றேன். நீங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், கொஞ்சம் டைம் பாஸ் ஆயிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.